நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். நம்ம லைஃப் மட்டும் மூவ் ஆன் ஆகவே இல்ல அப்படின்னு. டெய்லியுமே அதே ரொட்டீன், அதே தாட்ஸ், அதே ஸ்ட்ரகிள்ஸ். எல்லாருமே ஃபார்வேர்ட்ல போற மாரி தோணும். ஆனா நான் மட்டும் இங்கேயே தான் இருக்கேன். நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இது போலலாம் நெறையா யோசிச்சு மைண்ட போட்டு குழப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சும் இதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவேன். நாளைக்காவது சீக்கிரம் எந்திரிக்கணும்டா அப்படின்னு நெனச்சு தான் அலாரம் வைப்பேன். ஃபோன் ஆனா அதோட வேலைய கரெக்ட்டா செய்யும். கரெக்ட்டா நான் எந்த டைம்க்கு அலாரம் வைக்கிறேனோ கரெக்ட்டா அடிச்சிடும். அலாரம் ஆனா அடிக்கும். நான் அத அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி இழுத்து பொத்திட்டு தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் என்ன எப்பவும் போல ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சுட்டு, ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். போயிட்டு ரீல்ஸ ஸ்க்ரால் பண்றது, அப்புறம் மீம்ஸ் பார்க்குறது, அப்புறம் அப்படியே ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அப்புறம் அதுக்கெல்லாம் லைக்ஸ் போடுறதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு, டைம் அப்படியே சீக்கிரமா ஓடிடும். அன்னைய நாளும் முடிஞ்சிடும். இதே போல நைட்டு புலம்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிடுவேன். காலைல எந்திச்சு அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு, இதே போல அப்படியே ரொட்டீன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏதாவது வேலைக்கு போகலாம், படிக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் யோசிப்பேன். ஆனா மனசு சொன்ன மாதிரி என் வேலை செய்யாது. டெய்லியுமே ஒரே மாரி தான் லைஃப் போயிட்டுருக்கும். அப்படியே இன்னைக்கு உள்ளத காப்பி பண்ணி நாளைக்கு பேஸ்ட் பண்ணி, அப்புறம் நாளைக்கு உள்ளத காப்பி பண்ணி நாளாநாளைக்கு பேஸ்ட் பண்ற மாரி போயிட்டுருக்கும். காப்பி பேஸ்ட்ன்னு. சம்டைம்ஸ் எல்லாருமே நம்மள போல பிஸியா தான் இருக்காங்க. ஆனா அவங்க நம்மள விட்டுட்டு இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க யூஸ்ஃபுல்லா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா காம்படிஷன் ப்ரெஷர், அப்புறம் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது, நமக்கு எல்லாமே இருந்து நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அங்க மிஸ் பண்ணிட்டேமா. ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்துட்டு பயம்தான், இது போல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பண்ண முடியாமலாம் இல்லை, பண்ண முடியும். ஆனால் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட். யானே தெரியல, ரொம்ப கேவலமான மைண்ட் செட். ட்ரை பண்ணுறதுக்கு பயம், ட்ரை பண்ணி ஒரு வேளை தோற்றுருவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம், இல்லை யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செக்யூராக இருக்கேன். அதுதான் ஆனால் பிக்கஸ்ட் ட்ராப்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பெரிய ஸ்டெப்லாம் வேணாம். ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ் போதும் நமக்கு. டெய்லி 10 மினிட்ஸ் படிக்கணும், டெய்லி 5 மினிட்ஸ் வாக்கிங் போகணும், ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்மால் ஒர்க் பண்ணணும், அதில் நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, அதை அட்டெம்ப்ட் அச்சீவ் பண்ணணும். நம்ம லைஃப் அப்படியே ஓஹோன்னு மாறிடும்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம லைஃப்பில் இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் ஆகிறோம், அது போதும். நீங்கள் இப்போது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அது உங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. ஒரு நாள் நீங்களும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஸ்ட்ராங் மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாரோடையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. சக்ஸஸ்க்கு ஃபிக்ஸ்டாக இந்த ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ட்டு ஸ்பீட் லிமிட்லாம் கிடையாது. ஒருவேளை நம்ம ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம டைரெக்ஷன் சரியாக இருந்தால் நம்ம ரீச் ஆகிற இடத்த கரெக்டாக ரீச் பண்ணிவிடும். நம்ம லைஃப்பில் எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்கிறோன்னா அது வந்துட்டு நார்மல் தான். ஆனால் அது லைஃபோட வார்னிங் மாதிரி. ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், அதையும் இன்றைக்கே எடுத்து வைக்கலாம். இங்கேருந்து மூவ் ஆகிட்டோன்னா நம்மளோட ஃப்யூச்சர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you.